கவுண்டிங் ஸ்கொயர்ஸ். இந்த ஃபிகர்லாம் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதை ஈஸியாக ஒரு ஷார்ட் ட்ரிக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு அப்படியே கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்கிற இந்த ஸ்கொயர் எடுத்திங்கன்னா டோட்டலாக 5 ஸ்கொயர்ஸ் இருக்குமா. இது ஈஸியாக கண்டுபிடிக்க இந்த ஃபிகரில் மொத்தம் எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குன்னு எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 ரோஸ் இருக்கா, அதே மாதிரி 2 காலம்ஸ் இருக்குது. அதை இங்கே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இதிலேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி எழுதணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இங்கே கிடைச்ச நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 1 1s are 1 கிடைக்குமா. இப்போ இங்கே கிடைச்ச நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 4 + 1 5. ஸோ டோட்டலாக இதில் 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ இதே ஷார்ட்கட் வச்சு இந்த மாதிரி ஃபிகர்லாம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் எழுதுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்கா, அதே மாதிரி 4 காலம்ஸ் இருக்குது. சேம் கான்செப்ட் தான். 4 ரோஸ் இருக்குது 4 காலம்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒவ்வொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு வரணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 3 2 1 கிடைக்குமா. ரெண்டு பக்கம் 4 3 2 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இங்கே வர ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா 13 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 30 ஸ்கொயர்ஸ் இருக்கும். சேம் கான்செப்ட் தான். எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 3 ரோஸ் இருக்குது 4 காலம்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்துப்போம். 3 ரோஸ் இருக்குது 4 காலம்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒவ்வொரு நம்பராக கம்மி பண்ணிட்டு வருவோம். 3 2 1 கிடைக்குமா. இங்கே 4 3 2 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4s are 12, 2 3s are 6, 1 2s are 2. இங்கே இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ண நம்பர் எதுவும் இல்லாதனால இந்த 1 விட்டுடணும். இங்கே கிடைச்ச ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 20 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 20 ஸ்கொயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிகர்லலாம் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துப்போம். இதுக்குள்ளே எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது 4 காலம்ஸ் இருக்கா. அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நம்பர் கம்மி பண்ணி எழுதிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே 30 ஸ்கொயர்ஸ் இருக்குமா. இதை தவிர்த்து இந்த கார்னர்லாம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 மோர் ஸ்கொயர்ஸும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 38 கிடைக்குமா. இதை தவிர்த்து இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா. அதே மாதிரி இது ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருக்கா. இந்த 4 மோர் ஸ்கொயர்ஸும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 42 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் 42 ஸ்கொயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஷேப் எடுத்துப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்குள்ளே நமக்கு 5 ஸ்கொயர்ஸ் இருக்குமா. இப்போ இந்த கிவன் ஃபிகரில் இந்த மாதிரி மொத்தம் எத்தனை ஷேப் இருக்குன்னு பார்க்கணும். இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு ஷேப் இருக்கா. அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக இன்னொரு ஷேப் இருக்குது. இங்கேருந்து இது ஃபுல்லாக இன்னொரு ஷேப்பும் இதே மாதிரி இருக்கா. ஸோ இங்கே 3 ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஷேப்லேயே நமக்கு 5 ஸ்கொயர்ஸ் கிடைக்குமா. இங்கே 3 இருக்கிறதுனால 3 × 5 15 ஸ்கொயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிகரில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இருக்கிற இந்த ஷேப் எடுத்துப்போம். இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஷேப்போட தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது 4 காலம்ஸ் இருக்கா. தென் இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா 30 ஸ்கொயர்ஸ் இருக்குமா. நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ஷேப் எடுத்துப்போம். இங்கேயும் சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது 4 காலம்ஸ் இருக்கா. ஸோ இதில் நமக்கு இதே மாதிரி 30 ஸ்கொயர்ஸ் கிடைக்குமா. ஸோ இங்கே நமக்கு 30 ஸ்கொயர்ஸ் கிடைக்குமா. இதை தவிர்த்து இங்கே இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 ஸ்கொயர்ஸும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா. அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கேருந்து இது ஃபுல்லாக இன்னொரு ஸ்கொயர், அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயர். இந்த 4 மோர் ஸ்கொயர்ஸும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 42 கிடைக்குமா. ஸோ இந்த ஃபிகரில் மொத்தம் 42 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 + 42 72. ஸோ இந்த ஃபிகரில் மொத்தம் 72 ஸ்கொயர்ஸ் இருக்கும்.